ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. எடுத்தேம்பாரு ஓட்டம். அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் பிளேனில கூட என்ன வேணும் ஓடலடா. ஏன் இப்படி ஓடுறேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். தேனி பெரிய குளத்துலேருந்து இந்த சோத்துப்பாறை டேம் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இந்த 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு வராக நதி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நதிக்கரையோரமா பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சுங்க வியூஸ்லாம். சோத்துப்பாறை டேம் போற வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அழகான தோப்புகளா தாங்க இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு செடி பயிர் பண்ணியிருக்காங்க. மாந்தோப்பா இருக்கட்டும், இல்ல கொய்யாப்பழமா இருக்கட்டும், சப்போட்டாவா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும். இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா, பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா அப்படி இருந்ததுங்க. அங்க உள்ள கிராம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆத்துல துணி துவைச்சுட்டு, குளிச்சுட்டும் இருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. சிட்டி லைஃபே ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்ந்துட்டு இருக்கவங்க, இது போல பிளேஸ்க்கு தாராளமா போயிட்டு வரலாங்க. ரொம்பவே மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு வழியா சோத்துப்பாறை டேம்க்கு நம்ம வந்துட்டோம். இங்க இவங்க போற டைரக்ஷன்ல போனோம்னா, நம்ம டேம் பக்கத்திலேயே போய் பார்க்கலாங்க. ஆனா, நாங்க மேல அகமலைக்கு போறதுனால பார்த்தீங்கன்னா, அங்க போகல. நேரடியா நாங்க அகமலை செக் போஸ்ட் கிட்ட போயிட்டாங்க. செக் போஸ்ட்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா, சோத்துப்பாறை டேம் நல்லாவே தெரியும். இந்த சோத்துப்பாறை டேம்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா, சுத்திலும் வியூஸ் பார்க்க அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு காடு, மலை இது மட்டும் தாங்க இருந்தது. இந்த சோத்துப்பாறை டேம்க்கு இங்க உள்ள சுத்தி உள்ள மலைப்பகுதியிலேருந்து கிடைக்கிற தண்ணீர் தாங்க சேர்த்து வைக்கிறாங்க. டேம்ல தண்ணி நிறையவே இருந்தது. வைகை டேம்லலாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி டேம்லேருந்து வெளியில வருங்க. இந்த டேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒண்ணும் வெளியில அந்த அளவுக்கு வரல. சும்மா ஒரே ஒரு இடத்துல ரொம்பவே கம்மியா தாங்க தண்ணி வெளியில வந்துட்டு இருந்தது. இந்த சோத்துப்பாறை டேம்ல உட்காந்து இதோட அழகை நல்லா ரசிச்சுட்டு நாங்க அப்படியே அகமலைக்கு கிளம்பிட்டோங்க. அகமலை ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுங்க. இந்த செக் போஸ்ட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா, காமன் பப்ளிக் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே நமக்கு யாராவது தெரிஞ்சவங்களோ இல்லை சொந்த பந்தம் யாராவது இருந்தா, இல்லைன்னா கண்டிப்பாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் வாங்கியிருந்தா தாங்க அலோவ் பண்ணுவாங்க. இந்த அகமலை செக் போஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மேலே அகமலை இருக்குங்க. நான் அப்படியே பாருங்களேன் காட்டுறேன். போகிற வழியெல்லாம் இது போல தாங்க இருக்கும். நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளத்தாக்கு தாங்க இருக்கும். ஒரு பேலன்ஸுக்கு ஆப்போசிட்டில் வண்டி எதுவும் வந்தால் கூட போக முடியாது. ஒன் வே மாதிரி தாங்க இருக்கும். சுற்றில அவ்வளோ ஒரு பசுமையாக இருந்தது. நீங்களும் அப்படியே என் கூட சேர்ந்து அகமலையை சுற்றி பாருங்க. அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க. லைஃப்பில் எங்களால் மறக்கவே முடியாது. என்னங்க, எங்க கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ற மாரி இருக்கா? ஆமாங்க. ஆனா வீடியோல தாங்க பார்க்க இவ்ளோ பிரைட்டா இருக்கு. ஆனா நேர்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு இருட்டா, அடர்ந்த காடா தாங்க இருந்தது. போல குட்டி குட்டியா ஆறு மாரி ஓடிட்டு இருந்ததுங்க. இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்க சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு கிடைச்சதுங்க. இந்த மாரி தண்ணி இருக்கிற இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க. உங்க பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போன காரோ, பைக்கோ நிப்பாட்டிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுங்க. ஏதாவது விலங்கு வருதுன்னா, உடனே நீங்க பைக்லயோ, கார்லயோ ஏறி போயிர்ற மாரி பார்த்துக்கங்க. தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அமைதியாவும், அந்த சில்லுன்னு கிளைமேட் செம்மையா இருந்தது. சரி, நாங்க கார விட்டு இறங்கி ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா காட்டு எருமை கூட்டங்க. எடுத்தேன் பாரு ஓட்டணும், ஸ்டார்ட்டிங்கில போட்டிருப்பேன்ல, அது இங்க தாங்க நடந்துச்சு. சட்டுப்புட்டு ஓடி போய் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டோம் சைலண்ட்டா.
ஒன் வே மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன்ல. அதனாலவே கார்ல ரொம்பவே பொறுமையா தாங்க வந்துட்டு இருந்தோம். வழியில இந்த போல பார்த்தீங்கன்னா, இந்த மலைவாழ் மக்கள் வேலை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போறதுக்காக இருந்தாங்க. அவங்க கிட்டயும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம போறது சேஃப் தானா என்னன்ட்டு. அதுவரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போன நாங்க, இந்த காட்டு எருமைய பார்த்ததும் இருந்ததே, அதுக்கப்புறம் திக்கு திக்குன்னு தாங்க இருந்துச்சு எங்க ட்ராவல்லாம். உள்ள மலைவாழ் மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தாங்க சொன்னாங்க. கண்டிப்பா வழியில காட்டெருமை கூட்டத்த பார்க்க முடியும். ஜாக்கிரதையா போங்கன்னு சொன்னாங்க. சில பேர் காட்டெருமைய பார்த்தீங்கன்னா, கத்தாதீங்க, அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க. அதுவே சில பேர் பார்த்தீங்கன்னா, ஹாரன் அடிங்க அது ஒதுங்கி போயிருங்கிறாங்க. நமக்கு ஏன் வம்புன்னு நாங்க காட்டெருமைய பார்த்தது தெரிச்சு ஓடி போய் காருக்குள்ள சைலன்ட்டா உட்காந்துட்டாங்க. எங்கேயுமே நகரல. இது பார்த்தா அந்த பாகுபலியில காட்டுன மாடு மாரியே இருக்கா? எங்க ஒரு எத்தி எத்தி நம்மள பள்ளத்துல தள்ளி விட்டுருமோன்னு செம்ம பயங்க எங்களுக்கு. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. இத பார்த்ததுலேருந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு உயிர் பயத்த குடுத்துருச்சுங்க எங்களுக்கு. மேகமலையில யானை கூட்டம்லாம் பார்த்தாங்க. பொடி குட்டிய வச்சுட்டுலாம் இருந்தது. ஆனா அது அட்லீஸ்ட் ஒரு 100 டூ 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயாவது இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கை தொடுற தூரத்தில தாங்க இருந்தது. அவ்ளோ ஒரு பக்கத்துல இருந்தது. அங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மாடு தான் நெனச்சோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாடு எழுந்தது பார்த்தா, பின்னாடியே ஒரு மாடு இருக்கு. அந்த படுத்திருக்க மாட பாருங்களேன். அது எழுந்ததும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி குட்டியோட கன்னுக்குட்டி வேற வச்சிருக்குங்க. எங்களுக்கு பயம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. எங்க அது குட்டிய ஏதாச்சும் நம்ம பண்ணிருவோம்ன்னு சொல்லி நம்மள அட்டாக் பண்ணிருமோன்னு. எங்கள பார்க்க, நாங்க அத பார்க்குற ஒரே மரண பீதியில தாங்க அன்னைக்கு போச்சு. கடைசியில ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, அந்த மலைவாழ் மக்கள் ஒருத்தர் வந்தாங்க. காரு உள்ள இருந்துகிட்டே நாங்க அப்படி ஒரு பயம் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அங்க உள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வசாதாரணமா பைக்லயே டிராவல் பண்ணி போயிட்டுருந்தாங்க. சும்மா அத டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மள எதுவும் பண்ணாதுன்னு சொல்லவும் தாங்க நிம்மதியா நாங்க அங்கருந்து கெளம்புனோம். இவர பாருங்களேன், பைக்ல ஏதோ ஒரு திங்ஸ் வச்சிருந்தாங்க. எங்கள கொஞ்சம் மேல தானே வரீங்க, கொண்டுட்டு வாங்கன்னாங்க. எங்களுக்கா முன்ன பின்ன தெரியாத இடம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அடர்ந்த காடு. அவர் என்ன திங்ஸ குடுக்குறாருன்னு தெரியாம நம்ம எப்படிங்க நம்பி கொண்டுட்டு போறது? திடீர்னு வழியில ஃபாரஸ்ட் ரேஞ்சர் எதுவும் பார்த்துட்டு செக் பண்றாங்க. அவர் இல்லீகலா ஏதாவது குடுத்துருந்தாருன்னா, நமக்கு தானே தேவையில்லாத பிரச்சனை. அதனால நாங்க அந்த பார்சல வாங்கலங்க. நீங்களும் இது போல மலைப்பகுதிலாம் போறீங்கன்னா, யாரும் எதுவும் குடுக்குறாங்கன்னா, ஹெல்ப் தானே பண்றோம்னு நம்பி எதையும் வாங்கி உங்க தலையில பிரச்சனைய இழுத்து போட்டுக்காதீங்க. இயற்கைய ரசிக்க போனோமா, அழகா 4 ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்தோமா, அப்படின்னு சைலன்ட்டா வீட்டுக்கு சேஃபா வந்துருவோங்க. ரசிச்சுட்டே அப்படியே போற வழியில பார்த்தீங்கன்னா, இது போல இருந்ததுங்க. என்னன்னு கொஞ்சம் நிறுத்தி பார்த்தா, மிளகு இன்னும் மத்ததெல்லாம் பயிர் பண்ணியிருந்தாங்க. அந்த காட்டு விலங்குகள்ட்டருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி மேல வந்து பார்த்தீங்கன்னா, வலையெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. இந்த மலைப்பகுதியில கூட விவசாயம் பண்ணியிருக்காங்களேன்னு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் செடியில பூ பூத்திருந்ததுங்க. ஒரே ரோஸ் தான் அதில 3 கலர் இருந்தது. செம்மையா இருந்துச்சு மலையில பூத்த ரோஸு. அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, பலா மரங்க. பலா மரத்தில காயான காய் இருந்தது. அதில பிஞ்சு மட்டும் தாங்க இருந்தது. பழம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே குரங்கோ இல்ல வேற ஏதோ மிருகம் சாப்பிட்டுட்டு வெறும் அந்த சக்கைய மட்டும் தொங்க விட்டுருந்தது. இந்த பிளேஸ்லயே ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. வியூஸ்லாம் பார்க்கறதுக்கு. நின்னு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். சொந்த அந்த மலைய ரசிச்சுட்டே அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா, 2 பக்கட்டும் மூங்கில் காடு மாரி வர ஆரம்பிச்சுருச்சு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையா இருந்ததுங்க. அந்த மூங்கில் காட கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா, 2 சைடும் மஞ்ச கலர்ல இது போல பூக்கள்லாம் இருந்ததுங்க. அதுவுமே கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. இந்த மஞ்ச கலர் பூக்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, இத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர்ல இது போல பூக்கள்லாம் இருந்ததுங்க 2 பக்கமும்.
அதுவுமே பார்க்க அவ்வளோ அருமையா இருந்தது. ஒவ்வொரு பிளேஸ்லயுமே ஒவ்வொரு வகையான மரம், செடி, கொடின்னு இருந்ததுங்க. இந்த வாழை தோட்டத்த பார்த்ததும் தாங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அப்பாடா! ஒரு வழியா கிராமத்துக்கு வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்ங்கிறனால இங்க வழியில எந்த ஒரு டீ கடையுமோ, இல்ல வீடோ எதுவுமே இருக்காதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அடர்ந்த காடா மட்டும் தான் இருக்கு. மேல மலையில இந்த அகமலை கிராம மக்கள் இருக்காங்க. இங்க இருந்தே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்துல அகமலை கிராமம் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. இல்ல நாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கேட்ட ஓப்பன் பண்றது கூட தயங்குவோங்க. ஆனா, அந்த கிராமத்து மக்கள் பாருங்களேன், நம்ம யார் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, சரி நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம்ன்னு சொல்லி வந்து தானாவே பேசுறாங்க. குதிரை நிக்குதுல்லங்க, இது பக்கத்துல தாங்க இவங்க வீடு. வீட்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆடு, மாடெல்லாம் கிராமத்துல கட்டி போடுவோம்ல, அதுபோல இவங்க வந்து குதிரைய கட்டி போட்டுருக்காங்க. இவங்களோட டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த குதிரைய வச்சு தாங்க பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கள பார்த்ததுமே எங்கேருந்து வரீங்க என்னன்னு கேட்டுட்டு, "இருங்க கண்ணு டீ போட்டுட்டு வரேன்னு" சொல்லி டீ போட்டுட்டு வந்து குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம, "உங்க ஊர்க்காரங்க தான் இங்க பொண்ணு எடுத்திருக்காங்க. வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அவங்க வீட்டுக்குன்னு" சொல்லி, அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போனாங்க. அங்க உள்ள கிராமத்தை இவங்களே சுத்தி காமிச்சாங்க. பேரு வந்து பாண்டியம்மாள். அன்போட டீ போட்டு குடுத்தது மட்டும் இல்லாம, அங்க இருந்த லெமன்லாம் பறிச்சு குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க வீட்ல இருந்த பூச்செடியெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்கங்க. அவ்வளோ ஒரு அடர்ந்த காடு, மலைப்பகுதியெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தா, இங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு கிராமமே இங்க இருக்குங்க. இந்த அகமலை கிராமத்துல ஒரு 350 குடும்பங்கள் இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. இந்த நாய்க்குட்டி பாருங்களேன், 2ம் குளிருக்கு இதமா ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு படுத்திருந்தது. இவங்க நாய்க்குட்டிய நாங்க ஆசையா தொட்டு விளையாடி பார்க்கவும், "கொண்டுட்டு போறீங்களாம்மா? வேணா எடுத்துட்டு போங்கன்னு" சொன்னாங்க. எங்களுக்கு பயம். ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா, ஃபாரஸ்ட் ஆஃபீசர் எதுவும் பிடிச்சு நம்மள சத்தம் போடுவாங்களோ என்னவோன்னு நாங்க வேண்டான்னு சொல்லிட்டோம். மலை கிராமத்துக்கு மட்டும் இல்லங்க. எந்த ஒரு மலை கிராமமா இருக்கட்டும், இல்ல காட்டுப்பகுதிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, அமைதியா அங்க சுத்தி பார்த்தோமா, ஃபோட்டோஸ் எடுத்தோமா, வீடியோ எடுத்தோமான்னு வந்துருங்க. அங்க இருந்து செடி கொடியோ, இல்ல விலங்குகளோ வீட்டுக்கு நம்ம கொண்டுட்டு வரக்கூடாதுங்க. அது இல்லீகல். ஃபாரஸ்ட்ல பார்த்தாங்கன்னா நம்மள சத்தம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம சில டைம் ஃபைன் கூட போட வாய்ப்பு இருக்கு. இந்த அகமலை கிராமத்துலயும் பார்த்தீங்கன்னா, குடிசையிலயும் வீடு இருந்தது, ஓட்டு வீடும் இருந்தது, ஷீட்டும் போட்டு வீடு இருந்துங்க. அது மட்டும் இல்லாம மாடி வீடும் இருந்தது. இங்கேயுமே அவங்கவங்க வசதிக்கு ஏத்தபடி வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, காஃபி பறிக்கிறது, அடுத்து ஆரஞ்சு பழம், அவகேடோ இது போல மலையில விளையிற காய்கறி, பழங்கள் பறிக்கிறது தாங்க இவங்க தொழிலா இருக்கு. இங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குதிரைய தாங்க மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. நாங்க எல்லாருமே போனவங்கலாம் ஆச்சரியமா இந்த கிராமத்தையும், இந்த கிராமத்து மக்களையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சிட்டில இருந்து வந்த எங்கள ஆச்சரியமா வந்து வந்து பார்த்துட்டு எங்கள்ட்ட பேசிட்டு போனாங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இங்க உள்ள மக்கள்ட்ட பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க முன்னோர்கள்ல இருந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. திடீர்னு இவங்க வந்து இங்க வாழலங்க. இவங்களோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அவங்களோட தாத்தா அந்த மாரி ரொம்ப பாரம்பரியமா தாங்க இங்க இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. இவங்க வாழ்க்கை முறைக்கும் நம்ம ஊர் கிராமத்து மக்கள் வாழ்க்கை முறைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வித்தியாசம் இருக்கு. இங்க சுத்திலும் மலைங்கிறனால மலையை சார்ந்து இவங்களோட தொழில்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி கோவிலெல்லாம் விசேஷம் வைப்போம், கோவில்ல திருவிழா பண்ணுவோம். அது போல இவங்களும் கோவிலெல்லாம் திருவிழாலாம் பண்ணி தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. என் பொண்ணு பையனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃபே இருந்துட்டு இது போல கிராமத்தை பார்க்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களால தாங்க முடியலங்க. இங்க ஓடவும் அங்க ஓடவும் என் பையன் ஒவ்வொன்றையும் ஆச்சரியமா பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. இந்த அகமலை கிராமம் ரொம்பவே சிம்பிளா இயற்கையோட இயற்கையா இணைஞ்சு அவ்வளோ ஒரு அழகா இருந்ததுங்க. எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இங்க போஸ்ட் ஆஃபீஸ்லாம் கூட இருந்தது. என்னங்க ஒரு வழியா நீங்களும் எங்க கூட சேர்ந்து இந்த அகமலை கிராமத்தை சுத்தி பார்த்தீங்களா? அவங்க அந்த கிராமத்த சுத்தி பார்த்துட்டு அந்த தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்ல இந்த காஃபி பீன்ஸ் செடியெல்லாம் இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் காஃபி பீன் பழுத்திருந்தது. அந்த பழத்தெல்லாம் பறிச்சுட்டு இருந்தோம். அவங்க வீட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரை வச்சிருந்தாங்க. என் பொண்ணும் பையனும் அத நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இங்க உள்ள இந்த மலைவாழ் மக்கள்லாம் இந்த குதிரைய தாங்க அதிகமா பயன்படுத்துறாங்க. எது ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னா இந்த குதிரைய தான் யூஸ் பண்றாங்க. நம்ம எப்படி பைக்கு, இந்த சைக்கிள்லாம் யூஸ் பண்ணோம். அதுபோல இவங்க இந்த குதிரைய வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு இவங்க கிராமத்துல ஆச்சரியமா பார்க்கவும், கண்டிப்பா இவங்களுக்கு இதெல்லாம் நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, "செடி எடுத்துட்டு போறியாம்மான்னாங்க." எனக்கு நான் சொன்னது போல பயங்க. இங்கேருந்து எதுவும் கொண்டுட்டு போனா நமக்கு ஃபைன் போட்டுருவாங்களோன்னு. "இல்லம்மா இது நாங்க தர்றதில்ல, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்னு" சொல்லி வேக வேகமா செம்பருத்தி குச்சிய உடைச்சு குடுத்துட்டாங்க. அடுத்து பக்கத்திலேயே ஒரு பூச்செடி இருந்தது, அதுவும் குடுத்தாங்க.
இவங்க போனதுமே நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தாங்க. கூடவே ஒரு கை குழந்தை வச்சிருந்தாங்களா, நான் அப்புறம் கேக்கெல்லாம் வச்சிருந்தேங்க கிறிஸ்மஸ் டைமுங்கிறனால. அந்த குழந்தைகிட்ட கேக்கு, சாக்லேட்லாம் குடுத்தேன். சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு இது, சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வேற எதுவும் வாங்கி குடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கவே கிராமத்துல ஒரு சின்னதா பெட்டி கடை மாரி வச்சிருந்தாங்க. அந்த பெட்டி கடையில சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த அத்தியாவசிய தேவைக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அது எல்லாமே வச்சிருந்தாங்க. காஃபி பவுடரா இருக்கட்டும், டீ பவுடரா இருக்கட்டும், பிஸ்கட்டு, இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அரிசி, பருப்பு இந்த மாரி எல்லா ஐட்டமுமே வச்சிருந்தாங்க. நான் என் குழந்தைங்களுக்கும் அங்க தேன் மிட்டாய்லாம் வாங்கி குடுத்துட்டு, அப்புறம் அந்த 2 குழந்தைங்களுக்குமே பிஸ்கட்டு, சாக்லேட்லாம் வாங்கிட்டு போய் குடுத்தேங்க. இந்த அகமலை கிராமத்துல எனக்கு ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட்டி பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மளிகை கடை இருக்கு. டிவி கனெக்ஷன் கூட இருந்ததுங்க. நாங்க போனப்போ பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா இந்த அகமலை கிராமத்த நல்லா சுத்தி பார்த்துட்டு கீழ வர ஆரம்பிச்சுட்டோங்க. மேல போறப்போ ஒரு மாரி த்ரில்லிங்கா இருந்ததுன்னா, கீழ வரும்போது அத விட பயங்கர த்ரில்லிங்கா இருந்ததுங்க எங்களுக்கு. வீடியோல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, ரிப்ளை பண்றேன். இல்லன்னா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.